அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரலட்சுமி பூஜை என்ன டைம்ல என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மகாலட்சுமியிடம் வரங்களை பெறுவதற்கான நாள் என்பதாலும் வரங்களை தரும் லட்சுமி தேவியை போற்றக்கூடிய நாள் என்பதாலும் இதை வரலட்சுமி விரதம் சொல்றோம். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியிடம் அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு இருப்பதே மகாலட்சுமி விரதம். இந்த நாள்ல பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்பத்தின் சுபிக்ஷம் குழந்தைகளின் நலனுக்காகவும் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர இல்லத்தில் செல்வம் கொளிக்க வேண்டும் என்பதற்காகவும் மகாலட்சுமியின் அருளை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இந்த நாள்ல முடிஞ்சவங்க பட்டினியா இருந்தும் முடியாதவங்க பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபடலாம். வரலட்சுமி விரதத்தை ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள்னு யாரு வேணாலும் இருக்கலாம். பொதுவா வரலட்சுமி விரதம்ங்கிறது அஷ்டலட்சுமிகளையும் வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு ஏற்ற நாளா. இந்த நாள்ல வரலட்சுமி தேவியை வழிபடுறது அஷ்டலட்சுமிகளை வழிபடுறதுக்கு சமம்னு நம்பப்படுது. பெரும்பாலும் வரலட்சுமி விரதம் வளர்ப்பிறையில பௌர்ணமி வரதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அமையும். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் ஆடி 23ஆம் நாள் அமைந்திருக்கு. வரலட்சுமி பூஜையை 3 முறையில பண்ணலாம். வரலட்சுமி விரத பூஜை அன்னைக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மகாலட்சுமி வீட்டுக்கு அழைத்து மறுநாள் பூஜைகள் செய்து 3வது நாள் புனர் பூஜை செய்வது ஒரு முறை. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மாலையில பூஜை செய்து மறுநாள் புனர் பூஜை செய்வது 2வது முறை. அடுத்ததான் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து அன்னைக்கு பூஜையை நிறைவு செய்வது 3வது முறை. இதுல அவங்கவுங்களுக்கு எந்த முறையில விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். 7ஆம் தேதியே மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறவங்க ஈவினிங் 5:45 7:30 மணி வரையிலான நேரத்துல அழைக்கலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறவங்க காலையில 6:30 8:45 வரையிலான நேரத்தை பயன்படுத்தி வீட்டுல அழைக்கலாம். இந்த நேரத்துல மகாலட்சுமியை அழைத்து காலை 9 மணிலிருந்து 10 மணி வரை நேரத்துல பூஜை செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல பூஜை செஞ்சு வழிபடலாம். இந்த டைம்ல எங்களால பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடுத்து வேற என்ன டைம்ல பண்ணலாங்கிறத பார்க்கலாம். காலையில 6 to 8:45 அம்பிகை அழைக்க முடியலன்னா 6 to 9, 9:15 to 10:15, 10 to 10:30 இந்த டைம்ல அழைக்கலாம். மதியம் 12:15 to 1:15 அப்படி இல்லைன்னா 1:30 to 3:45 வரைக்கும் அழைக்கலாம். ஈவினிங் பூஜை செய்யறவங்க 4:45 to 5:45, 5 to 6, 8 to 11, 7:30 to 8:45 இந்த டைம்ல எல்லாம் அழைக்கலாம். இப்பதான் பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரலட்சுமி விரத நாள்ல திருமணமான பெண்கள் காலையிலேயே எழுந்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றி அம்பிகையை வாசல்ல இருந்து அழைத்து வந்து பூஜை அறையில் அமைந்துள்ள மனை பலகை அப்படி இல்லைன்னா பூஜை மண்டபத்துல அமர வைத்து கலசத்தில் எழுந்தருள செய்து பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது வழக்கம். வரலட்சுமி நோம்புங்கிறது மகாலட்சுமியை நம்மளோட வீட்டுக்கு அழைத்து அவளது மனம் மகிழும் வகையில பூஜைகள் செய்து வழிபடும் நாளாகும். இந்த நாள்ல மகாலட்சுமி நமக்கு அளித்த செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துறோம், அதுல ஒரு பகுதியாவது தர்மம் செய்யறோமா, எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதுல தர்ம குணம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மகாலட்சுமி நம்முடைய வீட்டுல எழுந்தருளுவதாக ஐதீகம். இந்த நாள்ல மகாலட்சுமிக்கு என்னென்ன படைத்து வழிபடலாம், என்னென்ன பொருட்களை வாங்கலாம், எளிமையா மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து வழிபட என்னென்ன வழி உள்ளது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் அன்று கலசம் அமைத்தும் அம்மனின் முகம் வைத்தும் வழிபடுவது பலரோட வழக்கம். ஆனா அப்படி எதுவும் முடியலங்கிறவங்க எளிமையா செம்பு இல்லைன்னா பித்தளை சொம்புல பயன்படுத்தி கலசம் அமைக்கலாம். இதற்கு அம்பாடின் முகம் இல்லை அப்படின்னாலும் வெறும் தேங்காயில மஞ்சள் பூசி அதுல குங்குமத்தில இட்டு வழிபடலாம். கலசம் அமைக்கவும் முடியாது, அம்மனின் படத்தை வைத்து வழிபடலாம்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமியின் படத்தை வச்சு வழிபடலாம். மகாலட்சுமியோட படமும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு சிறிய அகல் விளக்குல தீபம் ஏற்றி அதை மகாலட்சுமியாக பாவித்து வழிபடலாம். அன்றைய தினம் புதுசா எதுவும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பூஜைக்கு தேவையான பொருட்களை நல்ல நேரம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறது பூஜை பண்றது மட்டும் நீங்க நல்ல நேரம் பார்த்து பண்ணா போதும். அமைத்து எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம். எவர் சில்வர் தவிர பித்தளை செம்புன்னு எந்த உலோகத்தால் ஆன கலசத்தையும் பயன்படுத்தலாம். பொதுவா 2 வகையா கலசம் அமைப்பாங்க. ஒன்னு தண்ணி நிரப்பி வழிபடுவது, மற்றொன்று அரிசி நிரப்பி வழிபடுவது. பெரும்பாலானவங்க அரிசி நிரப்பி வழிபடுவது வழக்கம். கலசத்தை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அலங்கரிச்சுட்டு அதன் கழுத்து பகுதியில மஞ்சள் நூல் ஒண்ணு சுத்தணும். இல்ல பச்சரிசி நிரப்பி வழிபடுறதா இருந்தா பச்சரிசி சேர்த்திக்கோங்க, இல்ல தண்ணி சேர்த்து வழிபடுறதா இருந்தா தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து வழிபடுறவங்க கூட பன்னீர் கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே மஞ்சள் குங்குமம் சந்தனம் வெற்றிலைப்பாக்கு எலுமிச்சை ஏலக்காய் கிராம்பு கிஸ்மிஸ் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நாணயம் தங்கம் இல்ல வெள்ளியிலான பொருட்கள் பச்சை கற்பூரம் காதோல கருகமணி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். மகாலட்சுமி எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறாங்களோ அந்தந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இதனால நாம பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களின் பலன்களுக்கு ஏற்ப அம்பிகை நமக்கு அருளை வழங்குவாங்கிறது ஐதீகம். கலசத்துல எந்தெந்த பொருட்கள்லாம் சேர்க்கிறீங்களோ எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில சேர்த்துக்கோங்க.
அடுத்ததா கலசத்துக்கு மேல மாவிலை வைத்து அதுல தேங்காய் வைத்து மூடிடணும். இப்போ தேங்காய் மேல மஞ்சள் அல்லது கடையில வைக்கிற அம்மனின் முகத்தை வாங்கி வச்சோம். உங்க விருப்பம் போல புடவை, நகை, மாலைகள் ஆகியவற்றால் அம்மன் உருவம் அமைத்து அலங்காரம் செய்து வழிபடலாம். கலசம் வச்சு வழிபட்டாலோ படமாக வச்சு வழிபட்டாலோ அதை ஒரு மணப்பலகையில எழுந்தருள செய்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நமது வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடி வீட்டிற்குள் அழைத்து வரணும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்துல அம்மனை எழுந்தருள செய்யணும். அம்மனுக்கு இருபுறமும் வாழை மரங்களால் தோரணம் அமைத்து அலங்காரம் செய்து வழிபடலாம். லட்சுமியை வீட்டுக்கு அழைத்து வந்ததுக்கு அப்புறம் முதல்ல விநாயகர் பெருமானை தான் வழிபடணும். விநாயகர் பெருமான் கிட்ட இந்த பூஜையை நான் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நிறைவு செய்யணும்னு நினைச்சு வழிபடணும். மகாலட்சுமியை முதல் நாள் வீட்டுக்கு அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை என்று அழைத்தாலும் வீட்டுக்கு அழைத்தவுடன் எளிமையாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நல்ல வாசனையான மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம், பால் பாயசம், வெண்பொங்கல், புளியோதரை, சுண்டல், கொழுக்கட்டை என எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டம் என எது தெரியுமோ அவற்றை படிக்கலாம். எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படித்து அம்மனை வழிபடலாம். பூஜை முடிந்த பிறகு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட மஞ்சள் நூல்ல 2 பூக்கள் கட்டி கணவர் கையாலோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் கையாலோ அல்லது நமக்கு நாமே கட்டிக்கொள்ளலாம். பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்கு முன்னாடி தட்டில் வைத்து வழிபட வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு தட்டுல புடவை இல்லைன்னா பிளவுஸ், உங்களால எது முடியுமோ அதை புதுசா வச்சுக்கோங்க. கூடவே சிவப்பு, பச்சை, மஞ்சள்ல கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, வாசனையுள்ள பூ, பழங்கள். இது கூடவே மகாலட்சுமி வாசம் செய்யற மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான தாமரை விதை, கோமதி சக்கரம், சோழிமுத்து, சிவப்பு கருப்பு குன்றிமணி, விராலி மஞ்சள் இதெல்லாம் வச்சு வழிபடுறது கூடுதல் சிறப்பு. இது போன்ற பொருட்கள் எதுவும் வாங்க முடியாதுங்கிறவங்க எளிமையா வெற்றிலைப்பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு வழிபடலாம். இவற்றை படைத்து வழிபட்ட பிறகு எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வ நிலை இதுதான், இந்த செல்வம் உயரவும் இன்னும் வசதியா உன்ன வழிபடவும் மற்றவங்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் செய்யறதுக்கும் எனக்கு வசதியை கொடு என மகாலட்சுமியிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளலாம். லட்சுமி தாயை ஏழை பெண்ணிற்கு அவங்களோட தர்ம மனத்தை பார்த்து தங்க நெல்லிக்கனிய மலையாக பொழிய செய்த நாளுங்கிறதுனால வரலட்சுமி விரதத்தை மிஸ் பண்ணாம எல்லாரும் பண்றது நல்லது. அப்படியா முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலத்துல மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, வாழைப்பழம், பிளவுஸ் பிட்டு, நெய்வேத்தியமா வச்ச பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வயிறார சாப்பிட வச்சு அனுப்புறது நல்லது. வரலட்சுமி விரதத்தையும் குடும்பம் செழிக்கணுங்கிறதுக்காக கணவன் குழந்தைகள் நலமுடன் இருக்கணும்னு வேண்டிட்டு பெண்கள் மட்டும்தான் இந்த வழிபாடெல்லாம் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆண்களும் வரலட்சுமி விரதம் இருந்து அன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம். அதே போல தனியா இருக்கிற ஆண்கள், பெண்கள் இல்ல கணவனை இழந்தவர்கள் யார் வேணாலும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்ச பிறகு புனர் பூஜை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புனர் பூஜைங்கிறது மகாலட்சுமி எழுந்தருள செய்த கலசத்தை அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டுல ஒரு சமையல் அறையில அரிசி வைக்கும் பாத்திரத்துல கலசத்தை வச்சுட்டு மகாலட்சுமி தாயே என்றென்று எங்கள் வீட்டுல நீங்க அஷ்டலட்சுமியின் வடிவமாக எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்யணும், சகல ஐஸ்வர்யத்தையும் எங்களுக்கு வழங்கணும் என வேண்டிக்கணும். கலசத்துல தண்ணி நிரப்பி நீங்க பூஜை பண்ணிருந்தீங்கன்னா அந்த தண்ணியை வீட்டுல இருக்கிற எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த கலச நீர் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நேர்மறை எண்ணத்தை கொடுக்கும். கலசத்துல அரிசி போட்டு நீங்க பூஜை பண்ணிருந்தீங்கன்னா அரிசியை அம்மனுக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியமா செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரும்போது பலகாரங்கள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலசத்துல வச்ச தேங்காயை சமையலுக்கு இனிப்பு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். காரமான உணவுகள் நான்வெஜ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது. ஏலக்காய், ஜாதிக்காய், கிறிஸ்மஸ் இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை, காதோல கருகுமணி, பூஜை இதெல்லாம் பூஜை அறை குப்பையில சேர்த்துடலாம். இதே போல நீங்களும் வரலட்சுமி பூஜையை சிறப்பா செஞ்சு நலமுடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.